ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீதா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா? இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து வரலட்சுமி பூஜை வந்து நடந்தது. ஸோ நல்லபடியாக நடந்து முடிஞ்சு. ஸோ அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வரலட்சுமி அம்மனோட அருள் வந்து கிடைக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ வரலட்சுமி பூஜைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கலசம் ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வெள்ளி குடம் இருந்தால் வெள்ளி குடம் எடுத்துக்கோங்க, செம்பு குடம் இருந்தால் செம்பு குடம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பித்தளை குடம் இருந்தால் பித்தளை குடம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படி எவர் சில்வர் குடம் மட்டும் வேண்டாம். இந்த குடத்தில் 1/4 பங்கு அளவுக்கு பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க. அந்த பச்சரிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், ஒரு மஞ்சள் கயிறு போட்டுக்கோங்க, ஒரு ஜாதிக்காய், ஒரு மாசிக்காய், அப்புறம் இந்த பிங்க் கலரில் இருக்குல்லைங்க அதுதான் காதோலை கருகுமணி. அது வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோயில் சைடில் கடை இருக்கு இல்லையா அங்கேயும் கிடைக்குது. அப்படி இல்லை பூஜை பொருட்கள் கிடைக்கலையும் அந்த கடையிலையும் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு லெமன் வந்து நல்லா அந்த கருப்பு புளி அந்த மாதிரி இல்லாத நல்ல லெமனாக போட்டுக்கோங்க. அப்புறம் காயின் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் தான் கோல்டு காயின் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வெள்ளி காயின் தான் வெள்ளி காயின் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா 1 ரூபி காயின் வந்து அது ஒத்தப்படையில் 9, 11 அந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு நல்ல தேங்காவை எடுத்து நல்லா மஞ்சள் பூசி நடுவில் வந்து குங்குமம் வச்சுட்டு இந்த குடத்துக்கு மேலே வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் முகம் இருந்தால் நீங்கள் வந்து முகம் வந்து அதில் கட்டிக்கலாம். கட்டினதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து இந்த மாதிரி மாயிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சுற்றி இப்படி வச்சிடணுங்க. ஒரு சிலர் வந்து இந்த அரிசிக்கு பதிலாக தண்ணி அதாவது வச்சு கூட வந்து கலசம் வந்து ரெடி பண்ணுறாங்க. நான் இப்படி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது அவங்கவுங்க வழக்கத்தை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி அம்மனுக்கு வந்து மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சள் கிழங்கு பூ வந்து தாலி கயிறு வந்து கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சாரீ வந்து நீங்கள் புதுசாக நான் எடுத்து எப்பயும் வருஷம் புதுசாக எடுத்து தான் கட்டுவேன். அதுதான் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்து கட்டி விட்டுருக்கேன். நீங்கள் இல்லை பாவாடை மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது மாதிரி கூட நீங்கள் கட்டி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பலகை வச்சு அது மேலே வந்து வாழையில வச்சு வாழையிலைக்கு மேலே வந்து கொஞ்சமாக பச்சரிசி நல்லா பரப்பி விட்டு அதுக்கு மேலே வந்து அம்மனை நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் கலசம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிரசாதம் செய்யணுங்க. அதுக்கு என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பாலை வந்து காய்ச்சியாச்சுங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து பொங்கலுக்கும் அதே போல் பாயசத்துக்கு தேவையான அளவு பாசிப்பருப்பு வந்து எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்ருக்கேன். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்ம பொங்கலுக்கும் இது தேவைப்படும், அதே போல் பாயசத்துக்கு தேவைப்படும். ஒட்டுக்காக வறுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். அதே போல் பச்சரிசியும் பாசிப்பருப்பு ஒட்டுக்காக வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். அதை வந்து எடுத்து தனியாக அதை வெண்பொங்கலுக்கு தனியாக சக்கரை பொங்கலுக்கு தனியாக வந்து தாளிச்சிக்க போகிறேன். அதே போல் வெல்லமும் வந்து பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் எடுத்து தண்ணி ஹீட் பண்ணி அதில் வந்து கரைச்சிட்டு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா மண் கல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக. அதுக்கப்புறம் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னா சக்கரை பொங்கல் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வெண்பொங்கல் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தேங்காய் சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் ஈஸியாக நான் செஞ்ச மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகுது. அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் காலையில் இட்லியும் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு குடி ஸ்கூலுக்கு போகணும் இல்லைங்களா அவங்களுக்காக இட்லி ரெடி பண்ணிட்டேன். தக்காளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து உளுந்து போண்டா நான் செஞ்சுட்டேன். நீங்கள் உளுந்து வடை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுண்டல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு பாயசம். ஸோ வரலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வந்து பருப்பு பாயசம். ஸோ எனக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டானது. அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து மாலை ரெடி பண்ணிங்களா மாலை வந்து நான் எப்போயுமே வந்து கையில் வந்து கோர்த்து போடும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வேண்டுதலை சொல்லிக்கிட்டே வந்து பண்ணும்போது அது இன்னுமே வந்து பவர்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இது ஒன்று நம்ம நினச்சிட்டு அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ என்கிட்ட வந்து சாமந்தி ரோஸும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாலையை வந்து கோர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தாம்பூலம் எப்படி நான் வந்து என்னென்ன கொடுத்தேன் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து தாம்பூலத்துக்கு வந்து ஒரு சிலதை வந்து இந்த வருஷம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க என்னென்னு பார்த்தலாம். ஸோ இந்த வருஷம் வந்து கண்ணாடி வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கண்ணாடி நம்ம ஹேண்ட்பேக்கில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் வளையல் வந்து கொத்து வளையல் வந்து இந்த மாதிரி 4 கலரில் வாங்கியிருந்தேங்க. ஸோ எப்படி சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பிரித்து பார்த்தேன். அதே போல் மஞ்சள் குங்குமம் இதில் இந்த மாதிரி டைப்பில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுத்து குட்டியாக இருக்கும், அது வந்து வைக்கிறதுக்கு அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் இந்த தடவை அப்படி கொடுத்தலாம்
அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் சில்வர் தட்டு வந்து இந்த டிசைனில் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த குங்குமம் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கினது வந்து நானே வைக்கலை, அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்தா அவங்களும் வைப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வாங்கியாச்சு. ஸோ தாம்பூலம் தட்டு அப்படின்னாவே கண்டிப்பாக வெத்தலை பாக்கு, பூ, பழம் இது 3 இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மனசுக்கு தகுந்த பிடிச்சமானது அந்த மாதிரி தான் நம்ம இஷ்டம், நம்ம எப்படி எது வேணால் கொடுக்கலாம். அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ வந்து நான் தட்டில் வந்து கண்ணாடி வைக்கிறேன். ஸோ இது வந்து முன்னாடியே வந்து நான் ரெடி பண்ணனால இந்த வெத்தலை பாக்கு, பூ, பழம் இது மட்டும் வைக்கல. அது வந்து எப்போ கொடுக்குறோமோ அப்போ வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷம் நான் எப்படி பண்ணேன்னா, வியாழக்கிழமை அம்மனை வந்து ஈவினிங்காக வந்து வீட்டுக்கு அழைச்சாச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து இந்த பிரசாதம்லாம் செஞ்சுட்டு அம்மனுக்கு படைச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டு நோம்பு கயிறு வந்து கட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் வந்து வரலட்சுமி பூஜை வந்து செய்ய போகிறோம். அதே போல் இதுக்கு நம்ம போட்ட இல்லைங்களா கலசத்துக்குள்ளே போட்ட பச்சரிசியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி இதெல்லாம் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் எதாவது செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. தேங்காவும் வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போட்ட காதோலை, கருங்கமணி இதெல்லாம் வந்து தூக்கி சாமி குப்பையில் வந்து அதை போட்டுருங்க. வேஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, கால்படாத இடத்துல அது போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து ஸாரீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம விருப்பந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த தடவை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக 6 மணிக்கு மேலே குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு இதெல்லாம் வந்து ஏற்றிட்டு சாமி வந்து கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ வந்து ஒரு விளக்கு வந்து நெய் தீபமாக இருந்தால் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதனால் அந்த மாதிரி வந்து நான் ஒன்று ஏற்றிருந்தேன். அப்போ இப்போ பூஜைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, இப்போ தாம்பூலத்துக்கு வந்து நான் இன்னும் வெண்டிக்காய் வந்து வெத்தலை பாக்கு, பூ, பழம் வைக்கல இல்லைங்களா, இதை வந்து இப்போ வந்து எடுத்து வச்சிட போகிறேன். பாருங்கள், எடுத்து வச்சிட்ருக்கேன். அதே போல் நான் கொடுக்கறதுக்கு வந்து குண்டுமல்லி கொடுக்கலான்னு நினச்சேங்க. ஆனால் இந்த தடவை ரொம்ப ரேட் கூடவாக இருந்தது. ஸோ அதனால் சன்னமல்லி வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நான் வாங்கி கையால் வந்து கட்டி கொடுத்தா தான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அம்மனுக்கும் பருக்கு போட்டு விட்டுருக்கேன். மாலையுமே நான் தான் கட்டினது. ஸோ நம்மளே வந்து கட்டி பண்ணும்போது அது ஒரு தனி ஹாப்பின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம கையால் கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஸோ அதே போல் அம்மனுக்குமே வந்து ஒரு ஸாரீ வச்சு படைச்சிருந்தேன். இந்த வருஷம் வந்து இந்த வயலட் கலர் ஸாரீ கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வருஷம் பிங்க் கட்டியிருந்தேன். இந்த வருஷம் வந்து வயலட் கட்டியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய 5வது வருஷம் வந்து வரலட்சுமி பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கு. நல்லபடியாக பண்ணினேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேங்க. ஸோ ஈவினிங்காக வந்து 6 மணிக்கு மேலே வந்து நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் ஏதோ சாப்பிட கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்சது சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ நான் இந்த வருஷம் வந்து ஸ்வீட் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ வீட்டில் செஞ்ச பிரசாதம் கொடுக்கல. ஏன்னா ஈவினிங் ஆயுது இல்லைங்களா, ஸோ காலையில் செஞ்சு ஈவினிங் ஆயிருந்தாலும் அதை நான் பிளான் பண்ணல. இந்த கடையில் வாங்கிட்டு ஸ்வீட்டை வந்து வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி அம்மனுக்கு வந்து தீப தூப ஆராதனை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மாயில் வந்து மெயினாக வந்து எந்த பண்டிகைனாலும் சரி, எந்த பூஜைனாலும் சரிவே எனக்கு வீட்டில் வந்து வாசல் வந்து மாயில் தோரணம் போட்டு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மாலை கிடச்சதுனாவே வாசலில் வந்து தோரணம் போட்டுரும். அது மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக நம்ம கையால் கோர்த்து போடும்போது அதை வேறு லெவல் தான் சொல்லணும். அப்புறம் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அவர் கையால் மஞ்சள் கயிறு கட்டிட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சாச்சு. ஆசீர்வாதம் வாங்குறது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வந்து அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ அது அவங்கவுங்க இஷ்டம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், இதை தான் கொடுத்தேன். தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம்,
அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு கொடுத்துருக்கேன், அப்புறம் வளையல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் ரெட் கலர் வந்து இந்த தடவை பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் மெஹந்தி கோன் கொடுத்துருந்தேன், கண்ணாடி கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் சாரீ கொடுத்துருந்தேன். அது அவங்களோட விருப்பந்தாங்க. சிம்பிளாக கூட உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் அதே போல் வரலட்சுமி அம்மன்கிட்ட வந்து வேண்டுதலை வந்து வச்சாச்சு. ஸோ வர வருஷத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வேண்டுதலை நிறைவேற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட வேண்டுதலை இருந்தால் நீங்களும் வந்து அம்மன்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் விட்டுட்டேன், நான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் விநாயகரை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை வீட்டுக்கு அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை வந்து பூஜைலாம் பண்ணுறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா புனர்பூஜை, அதாவது 3ஆவது நாள் வந்து புனர்பூஜை பண்ணணும். அது எப்படி பண்ணணும், நம்மளால் வீட்டில் செஞ்ச சிம்பிளாக ஒரு பொங்கல் அந்த மாதிரி ஏதோ செஞ்சுட்டு சாமிக்கு வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி எடுத்துகிட்டு போய் நம்ம அரிசி கொட்டி வச்சுருப்பீங்களா அதில் போய் இறக்கிடணும். இறக்குனதுக்கு அப்புறமா வந்து மீதி எல்லாம் வந்து நம்ம பத்திரமான இடத்துல வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரீதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் vlog ஒன் சமையலோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய், டேக் கேர்.